அன்பு நிறைந்த ஆன்மீக உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய மௌனம். மௌனம் சம்மதம் என்பார்கள். ஆனால் இந்த மௌனம் வெறும் சம்மதம் மட்டுமல்ல, இது ஒரு அரும் பெரும் சக்தி. நாம் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்? சிந்தித்துப் பாருங்கள். ஒரு போருக்கு செல்லும் முன் வீரர்கள் ஆயுதங்களை சரிபார்த்து தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவார்கள். ஒரு பெரிய ஓவியத்தை வரைவதற்கு முன் ஓவியர் தன் மனதிற்குள் அந்த ஓவியத்தை காட்சிப்படுத்துவார். ஒரு கடினமான கணக்கை போடுவதற்கு முன் கணிதவியலாளர் சிறிது நேரம் சிந்திப்பார். இந்த அனைத்தும் அந்தந்த செயலுக்கு தேவையான மன ஒருமைப்பாட்டை, தெளிவை அடைவதற்கான ஒரு தற்காலிக மௌனமே. இன்றைய யுகத்தில் நம்மை சுற்றிலும் சத்தமும் அவசரமும் நிறைந்திருக்கிறது. காலை எழுந்தவுடன் கைபேசி, சமூக வலைத்தளங்கள், அன்றாட வேலைகளின் பந்தயம், இப்படி எதுவுமே ஒரு சிறு இடைவெளியின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதன் விளைவு என்ன? மன அழுத்தம், குழப்பம், முடிவெடுப்பதில் தடுமாற்றம், செய்யும் செயலில் முழுமையில்லாமை. இந்த வேகமான ஓட்டத்திற்கு ஒரு சின்ன பிரேக் போடுங்கள். எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்குவதற்கு முன் ஒரு சில வினாடிகளாவது, முடிந்தால் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியாக இருங்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்களோ அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். எந்த எதிர்பார்ப்புகளும் வேண்டாம். உங்கள் சுவாசம், உங்கள் உடல், உங்கள் மனம், இவை மூன்றையும் மட்டும் உணருங்கள். இந்த அமைதியான தருணத்தில் உங்கள் மனதின் ஓசைகள் அடங்கும். தேவையற்ற எண்ணங்கள் விலகும். ஒரு தெளிவு பிறக்கும். இந்த மௌனமான நிமிடம் உங்கள் மனதை ஒரு போர் தளபதியைப் போல தயார்படுத்தும். நீங்கள் செய்யவிருக்கும் செயலின் நன்மை, தீமைகள், அதனை எப்படி சிறப்பாகச் செய்யலாம் என்ற தெளிவான பாதை உங்கள் அகக்கண்ணுக்கு தெரியும். இதை வெறும் தியானம் என்று சொல்லலாம், அல்லது மனதை ஒரு நிலைப்படுத்தும் பயிற்சி என்றும் சொல்லலாம். நீங்கள் சமைக்கப் போகிறீர்கள் என்றால் ஒரு கணம் அமைதியாகி நீங்கள் சமைக்கப் போகும் உணவை பற்றி, அதன் சுவையை பற்றி, அதை உண்பவர்களின் மகிழ்ச்சியை பற்றி ஒரு கணம் நினைத்து பாருங்கள். ஒரு முக்கிய சந்திப்பிற்கு செல்கிறீர்கள் என்றால் ஒரு கணம் அமைதியாகி அந்த சந்திப்பின் நோக்கத்தையும் அதில் நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களையும் மனதிற்குள் தொகுத்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையுடன் பேசப் போகிறீர்கள் என்றால் ஒரு கணம் அமைதியாகி குழந்தையின் உலகிற்கு சென்று அன்புடன் பேச உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், அன்பு உள்ளங்களே, இந்த மௌனத்தின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு நேரம் வீணடிப்பது போல தோன்றலாம். ஆனால் இந்த ஒரு சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் உங்களுக்கு நேரத்தையும் சக்தியையும் வெற்றியையும் பல மடங்கு அதிகரித்து தரும். உங்கள் மனம் தெளிவாகும். உங்கள் செயலில் பிழைகள் குறையும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தினமும் காலையில் எழுந்ததும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் உள்மனதுடன் பேசுங்கள். ஒரு புதிய செயலை தொடங்குவதற்கு முன் ஒரு சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். இந்த எளிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரும் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்பது உறுதி. மௌனத்தின் சக்தி அளப்பரியது. அதை உணர்ந்து உங்கள் வாழ்வில் அதனை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.